ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 119:28 வசனம். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். தாவீது சொல்லுகிறான், உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் முன்னே கடந்து போக நமக்கு அதிகமான ஒரு பலன் அவசியமாயிருக்கிறது. இது சரீரமான ஒரு பலன் அல்ல, அல்லது உலக பிரகாரமான ஒரு பலனை இது பேசவில்லை. சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் அவன் சொல்லுகிற பொழுது மனதிலே மிகுந்த துயரத்தோடு அவன் இந்த வார்த்தையிலே அவனுடைய அனுபவம் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. வித் டீப் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் பை தி சாமிஸ்ட். இந்த சங்கீதக்காரனுடைய நிலைமையை பார்க்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமா கரைந்து போகிற ஒரு நிலைமையை அவன் குறிக்கிறதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவனுடைய மனதிலே துக்கம், வருத்தம், அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு சோர்வு அதனாலே அவனுக்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். இந்த ஆத்மா என்று சொல்லுகிற பொழுது எண்ணங்கள், விருப்பங்கள், உணர்வுகள் நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தில் அவன் சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்கு இவைகளெல்லாம் தாக்கு பிடிக்க முடியவில்லையே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்னால் முடியல, என் ஆத்துமா உடைந்து போகிற மாதிரி, கரைந்து போயிடுமோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இன்னொரு வார்த்தையில் எழுதுவான், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அந்த மாதிரி ஒரு கலங்கின ஒரு சூழ்நிலையில சங்கீதக்காரன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனா அதுல அவன் சொல்றான், உம்முடைய வார்த்தையின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சொல்லி. ஆனா இந்த பலவீனத்தையும், இந்த நெருக்கத்தையும், இந்த துக்கத்தையும், இந்த வருத்தத்தையும் நான் மேற்கொள்ள கூடுமானால் அது உம் வார்த்தையில் இருக்கிறது என்று அவன் உறுதியாய் அவன் நம்புகிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். வித் ஃபார் டிவைன் அசிஸ்டன்ஸ் டு ஓவர்கம் தி ஓவர்வெல்மிங் சாரோ. அவனால மீள முடியாத துக்கத்திலிருந்து வெளியில வருவதற்கு அந்த பரிசுத்தமான தயவை அவன் வேண்டுகிறதை பார்க்கிறோம். சத்திய வேதம், பரிசுத்த வேதாகமம், தேவனுடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிறதாய், ஆறுதல் படுத்துகிறதாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, அதில் ஜீவன் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது. அது ஆவிக்குரிய நிதானம், பொறுமை எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. சங்கீத நம்ம எழுதினதை போல் அந்த வார்த்தையினால என்னை எடுத்து நிறுத்துங்கப்பா, எனக்கு அந்த பலன் வேண்டும், என்னால் முடியல, எனக்கு பலன் இல்லை என்று அவன் சொல்லுகிறதை நாம் ஆசிக்கிறோம். உபாகமத்தில் நாம் ஆசிக்கிற பொழுது 8:3 நாம் ஆசிக்கிற பொழுது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்ப தேவன் சொல்றாரு, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை உனக்கு பலனை கொண்டு வரும். உன்னால முடியாதவைகளை செய்ய அந்த பலன் போதும். பலவீனத்தை அது உடைக்கும், உன் மன வருத்தத்தை அது மாற்றும், வேதனையை அது தீர்க்கும். சொல்ற அந்த வார்த்தையில இருக்கிறது, அந்த அழிந்து போகாத அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது என்று அவன் குறிப்பிடுகிறான்.
அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க கூட உங்க மனது உடைந்து போகிறதை போல, என் மனம் துக்கத்தினால நிறைந்திருக்கிறது, ரொம்ப வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? தாவீதை போல சொல்லுங்க. இப்படி வார்த்தையின்படியே என்னை நிறுத்தும், எடுத்து நிறுத்தும். உங்க பலவீனம், உங்க துக்கம், உங்க வேதனை, உங்க சோர்வு, மனதில் இருக்கிற அந்த சோர்வு, சஞ்சலம், இந்த வார்த்தையின் வல்லமை வருகிற பொழுது அது விலகி போகும் இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். வார்த்தையாகிய தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற வார்த்தை அது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாயிருக்கிறது. அந்த ஜீவன் தான் உங்க ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். அந்த வல்லமை தான் உங்க ஆத்மாவுக்கு தேவையானதாக இருக்கிறது. நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை இவருடைய வாழ்விலே இவர்கள் கடந்து போகிற துக்கங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்களிலிருந்து நீர் மேலே கொண்டு வருவீராக. நீர் போதுமானவராயிருக்கிறீரே. உடைய வார்த்தையில ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறதுக்காய் நன்றி ராஜா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய பலத்தால் எடுத்து தூக்கி நிறுத்துவீராக. கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.